மனநிலையை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை நடப்படமா ஆக்கிட்டாங்க. கொலசாமி கொலசாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற எதுவுமே கேட்கறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் உருவாக்கின 34 அணிலேருந்து 16 பேர் வந்து என்கிட்ட வந்து சமரசம் பேச வந்தாங்க. அது ஒரு காலக்கொடுமைன்ற மாதிரி விஷயம் வந்து தலைவர் பதவி சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, நீயா நானான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணிக்கு ஒரு டேரக்டான ஒரு சேலஞ்சே வந்து விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லை, ஆனால் இவங்களுக்குலாம் நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோசியரை பார்க்க சொல்லியிருக்கேன், பார்த்துட்டு நான் கேட்டு சொல்கிறேன் விஷயம். நாதாஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏறக்குறைய 2 கட்சியாக பிரிகிற நிலைமையில் தான் வந்து இருக்குது. அப்பாவுக்கும் மகனுக்குமான அந்த ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அந்த தொண்டர்கள் மீதால் ஒரு மிகப்பெரிய வேதனை ஏற்படுத்திருக்கு. தொடர்ச்சியாக மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகளை ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கட்சி வந்து தேர்தல் ஆணையம் விதிகளின்படி கட்சி வந்து அன்புமணியோட கண்ட்ரோலில் இருக்குது. இருந்தாலுமே வந்து செயல் தலைவராக அன்புமணியை போட்டுட்டு நிறுவனமான ராமதாஸ் அவர்கள் தலைவராக அவரை அறிவிச்சிட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ஒரு உறுப்பினராக நீக்கிறதும், முக்கியமான பொறுப்பில் இருக்க மாவட்ட செயலாளர், முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்க, பொருளாளர் உட்பட பல பேர் நீக்கிறதும், அன்புமணி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அவர் தொடர்வார்னு சொல்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாயிட்டே வந்துருக்கு. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கறிஞர் பாலு அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரிவுலேருந்து நீக்கிருந்தாங்க. அதுக்கு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் அந்த இடத்துல ஒரு இது வச்சு பாலு தொடர்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் பாமக நிறுவனர் ராமதாஸ் சார்பில் போடப்பட்ட கோப்பு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் தொழிலுக்கே தகுதியற்றவர் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து சொல்லியிருந்தார். இந்த ஒரு விஷயம் வந்து கிளாஷாக போயிட்டே இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு திருப்பி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதில் மீண்டும் அன்புமணி மீது எக்கச்சக்க குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து அந்த விஷயத்தில் பேசியிருக்காரு. அது இல்லாமல் அவர் சொன்ன விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொண்டர்களோட மனநிலையை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை நடப்படமாக ஆக்கிட்டாங்க. கொலசாமி கொலசாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற எதுவுமே கேட்கறதே கிடையாது. என் ஃபோட்டோவுக்கு மட்டும் வச்சு பூஜை பண்ணாங்களே தவிர என் வார்த்தையை யாருமே மதிக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணியை டேரெக்டாகவே போட்டு தாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சௌமியா அன்புமணியை வந்து பார்த்தீங்கன்னா நான் வேட்பாளர் ஆக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னன்ற மாதிரி விஷயங்களும் வந்து சொல்லியிருக்காரு. என்னை மீறி தான் வந்து பார்த்தீங்கன்னா சௌமியாவை வந்து வேட்பாளர் ஆக்கினாங்க. அதாவது 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் அந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் நான் உருவாக்கின 34 அணிலேருந்து 16 பேர் வந்து என்கிட்ட வந்து சமரசம் பேச வந்தாங்க. அது ஒரு காலக்கொடுமைன்ற மாதிரி விஷயங்கள் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் அடுக்கின விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் பதவி சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீயா நானான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணிக்கு ஒரு டேரக்டான ஒரு சேலஞ்சே வந்து அவர் விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு 1-2 வருஷம் இருக்கக்கூடாது தலைவர் பதவியில் அப்படின்ற விஷயங்கள் வந்து அவர் கேட்டிருக்காரு. நிச்சயமாக அவர் உருவாக்கின கட்சி ஏறக்குறைய பல இடங்களில் நடந்து போயே வந்து அவர் வந்து இந்த கட்சியை வளர்த்துருக்காருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வரலாற்று சார்ந்த விஷயங்கள், பல முக்கியமான பிரச்சனைகள், பல முக்கியமான போராட்டங்கள், குறிப்பாக எம்பிசி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு தனி ஒரு கேட்டகரி இருக்குது. அதுக்கு 20% வரதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவரில் ராமதாஸும் ஒருத்தர். இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்புமணிக்கு வந்து அந்த பதவி கொடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் போகிறப்ப கேட்டார், நான் வேணால் தலைவராக இருக்கிறேன், நான் கட்சியை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்பா சொல்லி தான் வந்து நான் சொன்னேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஜிகே மணிக்கிட்ட சொன்னாருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை இந்த ப்ரெஸ் மீட்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் 96,000 கிராமங்களுக்கு போயிருக்கேன், நீங்கள் அங்கே வேணால் போய் கேட்டு பாருங்கள், கன்னியாகுமரி முதல் கும்மிடிப்பூண்டி வரை எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. பல விஷயங்கள் வந்து அவர் சொல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா அன்புமணி கட்சியை ஒழுங்காக பார்த்துக்கல, குறைஞ்சது ஒரு 40லேருந்து 50 தொகுதி வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு 60லேருந்து 70 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அளவுக்கு நம்ம உழைச்சா தான், நல்ல ஒரு கடின உழைப்பு போட்டால் தான் நாமளும் ஜெயிக்க முடியும், அதே மாதிரி வந்து நம்மளை நம்பி வர கூட்டணி கட்சியும் ஜெயிக்க முடியும். ஆனால் அந்த உழைப்பு போட்டதுக்கு அன்புமணி வந்து தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கூட்டணி சார்ந்த முரண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. நான் வந்து அதிமுகவோட போசேன், இவர் வந்து பாஜகவோட போயிட்டாருன்னு சொல்லிட்டு போன ஒரு ப்ரெஸ் மீட்டை சொல்லியிருந்தாரு. நீங்கள் தான் வந்து எனக்கு கொல்லி வைக்கணும், பாஜகவோட கூட்டணி போடலாம், நீங்கள் தான் எனக்கு கொல்லி வைக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி எழுந்தாங்கன்ற மாதிரி விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தார். ஏறக்குறைய அதோட கண்டினியூட்டி மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயமும் இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுமே வந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யார் தலைவரை தேர்தல் ஆணையத்தில் சொல்லிட்டீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போதா, பொதுக்குழு கூட்ட போதா அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லை, ஆனால் இவங்களுக்குலாம் நம்பிக்கை இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோசியரை பார்க்க சொல்லியிருக்கேன், பார்த்துட்டு நான் டேட் சொல்கிறேன்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள் மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொண்டர்கள் மத்தியில் என்னப்பா இவங்க இப்படி அடிச்சுக்கிறாங்க, அப்படி எல்லாருமே அந்த கூட்டணி சார்ந்த விஷயங்கள் போயிட்டு எந்தெந்த சீட்டு எந்தெந்த தொகுதியின் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண போயிட்டாங்க. இன்னுமே வந்து இவங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கட்சிக்குள்ளே வந்து யார் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்கன்ற ஒரு கேள்வியுமே வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. அந்த ஒரு கேள்வியை வந்து ராமதாஸ் கிட்ட முன்வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் அதுக்கு முன்னாடி வந்து கலைஞர்கிட்ட வந்து கூட்டணி போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிடுவோம், ஆனால் வெளில வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, சும்மா ஜஸ்ட் மீட் பண்ணணும் தான் சொல்லுவோம், ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடி எல்லாமே முடிவாகிடும், எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுன்ற விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது பிளான் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் இது வரைக்கும் அவங்க எதுவுமே பிளான் பண்ணவே இல்லை. கூட்டணியை யார் முடிவு பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டது வந்து கூட்டணியை நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டாரு. போன ப்ரெஸ் மீட்டிங்லேயும் அதான் சொல்லியிருந்தாரு.
ஏற்கனவே நடந்த ஒரு சில மாநாடுகள் உட்பட பல இடங்கள்லையுமே கூட்டணியை நான் தான் முடிவு பண்ணுவேன், எனக்கு இன்னும் வயசாகலை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆடிட்டர் குருமூர்த்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்குறாங்க. அவர் வந்து பார்த்தாரு, பேசினாரா, அன்புமணி கிட்ட பேசினாரா, அவங்க கிட்ட பேசினாரா, 2 பேரும் வச்சு பேசினாரான்னு கேட்கறது எல்லாமே சரி சரி ஆமாம் இப்போ பேசினாரு, 2 பேர்கிட்டையுமே பேசினாரு, சைததுரசாமி பேசினாரு அப்படின்றலாம் சொல்கிறாரு. பாஜக சார்பாக வந்து பேசினார் ஆடிட்டர் குருமூர்த்தி அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை தெரிஞ்சவங்க முறையில் வந்து பேசினார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, ஆடிட்டர் குருமூர்த்தி இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் போய் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு போனார், அந்த கட்சி வந்து நாளாக உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு அதெல்லாம் எதுவும் இல்லைன்ற மாதிரி வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து கடந்து போகிறாரு. அன்புமணியை கட்சியை விட்டு நீக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இல்லை நான் கட்சியை விட்டுலாம் நீக்க மாட்டேன், அடிப்படை உரிமை இதில் நீக்க மாட்டேன் அப்படின்ற விஷயங்கள் வந்து அவர் சொல்லியிருந்தார். அன்புமணியை கட்சியை விட்டு நீக்க மாட்டேன் அப்படின்றதுல வந்து அவர் தெளிவாக இருக்கார். ஆனால் ஒரு சில நிர்வாகிகளை பதவி விட்டு ஏன் நீக்கிறாருன்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த முரண்பாடு ஏன் இன்னும் ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போகிற போக்கில் வந்து பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளரையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஒரு பொழந்திருக்கிற ராமதாஸ் அவர்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா அவரை காணோம், இங்கே தான் இருந்தார், எங்கே போனார்னு தெரியல, எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ 7 ஸ்டார் ஹோட்டல்லையோ குடிச்சிட்டு இருக்காரான்னு தெரியலன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராமதாஸ் அவர்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் நாகரிகம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. மகன் பற்றி இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்காத அவர் பொதுச் செயலாளரை பற்றி ஏன் வைக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருந்துச்சு. இங்கே தான் இருந்தேன், அவருக்கு ஒரு ரூம் கொடுத்துருந்தேன், அவர் வந்து டோர் இல்லைன்னு சொன்னார், நான் டோர் போட்டு கொடுக்க சொல்லியிருந்தேன், ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வீடு வந்து தேனி பக்கம், நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் இன்னும் வரவே இல்லை, அவர் இன்னும் கண்டுபிடிச்சி கொடுங்க உங்களுக்கு 100 ரூபா தரேன், 1000 ரூபா தரேன்னு சொல்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்காஸ்டிக்காக நம்ம பார்க்குறப்ப நல்லா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு கட்சி அந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்ல கட்டுக்கோப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க. பல இடங்களில் தேர்தலையும் நின்று இருக்கார் அவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை பொது வெளியில் வைக்கிறது, அவர் குடிக்கல, வெளில தங்கியிருக்காரு, ஆதரவு நிலைப்பாடு இல்லாமல் தனியாக இருக்கிறாரா, என்ன ஏதுன்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே ப்ராப்பராக தெரியாது. அப்போது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ஒரு கட்சியின் நிறுவனர் இவ்வளோ நாளாக கூட இருந்தவர் பார்த்து வளர்த்தவரே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியா படல. கூட்டணி சார்பாக யாராவது பேசினாங்களா, பாஜக பேசினாங்களான்னு கேட்டதுக்கு இன்னும் யாரும் பேசல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. இதில் குறிப்பாக சொல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா குலசாமின்னு சொல்லிட்டு வாய் சொல்கிறாரே தவிர அந்த மாதிரி மரியாதையே கொடுக்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராமாயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணுறாரு. தசரதன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே ராமர் வந்து 14 வருஷம் வனவாசம் போனார், அது மாதிரி நான் ஒரு 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் கேட்குறாரு. ராமதாஸ் அவர்களோட கேள்வி நியாயமாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்க, கட்சி நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்காங்க, பொதுக்குழு கூடுனா அந்த பொதுக்குழு வந்து யாருக்கு வந்து ஃபேவராக இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே 3 வருஷம் அந்த கட்சியோட பயிலாப்படி 3 வருஷம் அந்த இது முடிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காபந்து அளவுகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக இருக்கார். மீண்டும் பொதுக்குழு கூட்டினா யார் தேர்ந்தெடுக்கும்ன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏற்கனவே இந்த பொதுக்குழு சார்ந்த விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரசலாக தான் போயிட்டுருக்கு. அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா ராமதாஸ் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் சந்திப்பு ஒன்று வச்சுருந்தார். அப்போ 100 பேருக்கு அன்புமணியை வந்து ஃபோன் பண்ணி வந்து நீங்கள் போகாதீங்க, நீங்கள் போனீங்கன்னா என்னை கட்சி விட்டு என்ன தலைவர் பதவி விட்டு நீக்கிறதுக்கான இது பண்ணுவார், அதனால் நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லிட்டு அன்புமணி பேசினதாக வந்து பார்த்திங்கன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து நீங்கள் ப்ரெஸ் மீட்டை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பொதுவெளியில் சொல்லலாமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கட்சி ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணது பார்த்திங்கன்னா கட்சியினர் மத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியும் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையுமே ஏற்படுத்தி இருக்கு. காத்திருந்து பார்க்கலாம், காலம் பதில் சொல்லும் பாமகவின் நிலை என்ன என்று. நன்றி, வணக்கம்.